குழந்தைங்க ஆரோக்கியமாவும் அறிவாவும் இருக்கணும்னா நான் சொல்ற 10 கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. கட்டளை எண் 1, குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தை பிறந்த 6 மாசத்து வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம், அதாவது 180 நாளுக்கு அப்புறம் தாய்ப்பாலோட சேர்த்து மற்ற திட உணவுகளை கட்டாயம் கொடுக்கணும். 6 மாதத்திற்கு பிறகு தாய்ப்பாலுடன் சேர்த்து திட உணவுகளை தர வேண்டும். தாய்ப்பால் 2 வருடம் வரை கட்டாயம் கொடுக்க வேண்டும். 2 வயதிற்கு அப்பாலும் கொடுக்கலாம். கட்டளை எண் 3, குழந்தையின் பசி குறிப்புகளை நன்கு அறிந்து அதற்கேற்ப சரியான உணவை சரியான அளவில் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு கம்பல் பண்ணி உணவு தரக்கூடாது. எப்ப பசிக்குதோ அப்ப உணவு தரணும். கட்டளை 4, தாய்மார்களே உங்க கைகளையும் உங்க குழந்தை கைகளையும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப வந்து சோப் போட்டு கழுவிக்கோங்க. கட்டளை எண் 5, குழந்தையின் வளர்ச்சிக்கேற்ப உணவுகளை அதிகரித்து கொடுக்க வேண்டும். நோ ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீடிங். கட்டளை எண் 6 மாசத்துல நம்ம குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது அந்த உணவு இந்த மாதிரி தனி பதத்துல இல்லாம இந்த மாதிரி நம்ம செமி சாலிட் பதத்துல கொடுக்கணும். கட்டளை எண் 7, 6 மாதத்துக்கு பிறகு திட உணவுகள் கொடுங்க. 6 மாதம் முதல் 1 வயது வரை 3 வேலைக்கு கொடுங்க. 1 வயதுக்கு மேல் 5 வேலைக்கு கொடுங்க. கட்டளை எண் 8, ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், சாதம் இது எல்லாமே தாயும் குழந்தை 2 பேருக்கும் கொடுக்கணும். கட்டளை 9, குழந்தைகளுக்கு அயோடின் சத்து மற்றும் மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப இரும்புச்சத்து, வைட்டமின் ஏ மற்றும் மற்ற வைட்டமின்களை தேவைக்கேற்ப தரும். கட்டளை எண் 10, உங்க குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போறப்போ, அதாவது ஜுரம், வாந்தி பேதி இந்த மாதிரி இருக்கிறப்பையும் அவங்களுக்கு தொடர்ச்சியா தாய்ப்பால் கொடுக்கும். அது கூடவே சேர்த்து கண்டிப்பா சத்தான உணவையும் சேர்த்து கொடுங்க. எந்த விதமான பத்தியமும் தேவையில்லை. சூப்பர்.